அல்லேலூயா. இன்னைக்கும் நமக்கு ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். கர்த்தர் நமக்கு இந்த மாதத்துல கொடுத்த வாக்குத்தத்த ஆராதனை எடுத்து வாசிங்களேன். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. இந்த 4 வாரம் வந்துட்டோம். ஆனால் 5வது செய்தியாய் நம்ம பார்க்கிறோம். கடந்த 1ஆம் தேதியோட செய்தியும் அது அடுத்த 3 வாரங்கள் 3 செய்தியும் பார்த்துட்டோம். இதே ஒரே வாக்குத்தத்தத்தை வைத்து இன்னைக்கும் இந்த 5வது செய்தியா இந்த வாக்குத்தத்தத்தில் 4வது வாரம் ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராக கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் தான் நம்மோடு பேசணும். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. நம்ம எல்லாரும் கேட்போம், ஆண்டவரே நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். நீங்க பேசுனா போதும், எங்க வாழ்க்கை ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். எங்களை கிருபையா நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, ஒரு விசை கூட உங்களுடைய கரம் இறங்கி வரட்டும். இந்த ஆராதனை நீங்க வாங்க, உங்களை வெல்கம் பண்ணுகிறோம், உங்களை வரவேற்கிறோம். நீங்க பேசுங்க. அதுக்கு முன்பா என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, உங்க நாமம் மகிமைப்படட்டும். உமக்கு முன்பா நிற்க நான் ஏமாத்துறோம். ஒரு விஷயத்தை தகுதிப்படுத்தி பலப்படுத்தி ஆரோக்கியப்படுத்தி ஆஸ்தாக்களை சேர்த்து கொடுங்க. உங்க வல்லமுள்ள வார்த்தை என் வாயிலிருந்து வெளிப்படட்டும். நீங்க பேசுங்கப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன். நீங்க ஆளுகை செய்யுங்க, பொறுப்பெடுங்க. இயேசுவின் என்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல தகப்பனே, ஆமென். உட்காருவோம். நான் இந்த கடந்த வாரமும் பார்த்தோம். இந்த 1ஆம் தேதியிலிருந்து பார்த்து கர்த்தர் நம்மை விருத்தி அடைய செய்கிறார். என்ன செய்யறாரு? விருத்தி அடைய செய்கிற ஆண்டவர். நம்ம விருத்தி அடைய செய்கிற ஆண்டவராக இருக்கிறதுனால கர்த்தர் நமக்கு கடந்த காலங்களில் பார்த்தோம் எப்படியெல்லாம் நம்மளை விருத்தி அடைய செய்வார்னு சொல்லி பார்த்தோம். போன வாரத்தில் கர்த்தர் எப்படி நம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த வாரமும் நம்ம விருத்தி அடையணும்னு ஒரு வாஞ்சையோடு வந்திருக்கிறோம். இந்த வாஞ்சை நம்மோடு கூட கர்த்தர் பேசுவாரா? அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டோட வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். விருத்தி என்பது என்னது? ஒரு பெருக்கம். விருத்தி என்பது ஒரு ஆசீர்வாதம். விருத்தி என்பது அவன் நாளுக்கு நாள் தன்னுடைய செல்வாக்குல, தன்னுடைய அந்தஸ்துல, தன்னுடைய எல்லா காரியத்திலும் உயர்ந்தான். கடந்த வாரம் நாம பார்த்து எப்படியெல்லாம் அவனுடைய வாழ்க்கை வந்தது, அவனுடைய சிறு வயதிலிருந்து அவனுடைய வாழ்க்கை எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பல காரியங்களை நம்ம பார்த்தோம். இன்னைக்கும் நம்ம பார்க்க போறது என்னன்னா, நாம விருத்தி அடையணும்னா நம்முடைய வாழ்க்கையில நாம செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? நாம செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? நம்ம விருத்தி அடையணும்னு ஆண்டவர் விரும்புகிறான். வேதாகமத்துல எல்லா இடத்துலயும் ஆண்டவருடைய நோக்கம் என்னன்னா, தேவ ஜனங்கள் விருத்தி அடையணும், தேவ ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். எங்கேயுமே அவர் விருத்தி இல்லாம ஆசீர்வாதம் இல்லாம எங்கேயுமே வைக்கல. பார்த்துருக்கீங்களா? எந்த இடத்துலயுமே எந்த மனுஷனையும் கர்த்தர் ஆசீர்வதிக்காம விட்டதில்லை. ஒரே ஒரு மனுஷனை தவிர மித்தி அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார், பழிக பெருக வைத்தார், எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஏன் அவனை மாத்திரம் ஆசீர்வதிக்கல அப்படின்னா, அவன்கிட்ட சொன்னார், நீ போய் உன்னுடையதை விற்று, உன்னுடைய ஆதியத்தை விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு நீ வா, உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஏன்னா அவனுடைய எண்ணம் எல்லாம் ஐஸ்வர்யத்தின் மேலே இருந்தனால அவனை ஆசீர்வதிக்கப்பட முடியல. இது எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். கர்த்தர் நன்மை செய்தார். அல்லேலூயா. இப்போ நம்ம ஜெபம் பெரிய காரியங்களை செய்யும். ஒவ்வொருவருக்காக நம்ம ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இதுக்காக ஜெபம் பண்ணு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற காரியம், நாம என்ன செய்யணும்? நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னா நம்ம என்ன செய்யணும்? அப்ப நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், நம்ம விருத்தி அடையணும் அப்படின்னா கவனமா கேளுங்க. ஒரு 6 காரியங்களை உங்களுக்கு முன்பாக சொல்ல விரும்புகிறேன். என்ன காரியங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எடுத்து வாசிங்க. எடுத்து ஒரு 2 ராஜாக்கள் புஸ்தகத்தை அப்படி எடுத்துங்க. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை அப்படியே திருப்பி வச்சுங்க. அந்த ஒரு அதிகாரத்திலிருந்து நம்ம ஒரு சில வசனங்களை நம்ம இன்னைக்கு வாசிக்க போறோம், பார்க்க போறோம். எப்படி விருத்தி அடையணும், விருத்தி அடைய நீங்களும் நானும் என்ன செய்யணும், என்ன காரியங்களை நம்ம செய்ய போறோம் அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்போ அங்க அந்த வசனங்களை எடுத்து வாசிங்க. முதல் வசனத்தை வாசிங்க. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடனே குடியிருக்க இந்த குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமா இருக்கிறது போதும்பா. இப்ப முதல்ல ஒரு மனுஷன், சரி இப்ப நம்ம பார்க்க போறோம். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. நல்ல கவனமா கேட்டுங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் விருத்தி அடையணும். நீங்களும் நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் அதான் விரும்புறாரு. விருத்தி அடையணும் அப்படின்னா முதல்ல நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமா இருக்கிறது. இந்த இடம் அப்படின்னா நம்ம இருக்கிற இடம் நெருக்கம். அதை சொல்ல நம்முடைய சூழ்நிலையை இங்க கர்த்தர் காட்டுகிறோம். நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறோம், நம்ம நிலைமை, உண்மையான நிலைமை என்ன? நம்ம வெளியே தெரியாது. வெளியே பார்த்தா அவங்களுக்கு என்னடா கஷ்டம்னு தெரியும், வெளியே பார்த்தா அவங்களுக்கு என்னடா பண பிரச்சனைன்னு தெரியும்.
நமக்கு மாத்திரம்தான் தெரியும். உள்ளத்துல நம்முடைய வேதனை நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நமக்கு மாத்திரம் தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அப்போ நம்முடைய நெருக்கம் என்ன, இதை ஆண்டவர்கிட்ட சொல்லணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெருமைப்படுவாங்க, வேஷம் போடுவாங்க. நிறைய பேர் சூழ்நிலையை சொல்ல மாட்டாங்க, ஏன்னா வெக்கம். நிறைய பேருக்கு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலே உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்றதுக்கு இன்னைக்கு வெக்கப்படுறாங்களா இல்லைங்களா? நிறைய பேர் சொல்றது இல்லை. கடந்த நாட்கள் ஒருத்தர் என்ன போன் பண்றாரு, பேசுறாரு, சிஸ்டர் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்துருக்குற ஐயா. சரி அப்படின்னா, சரி நான் நினைச்சா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டாருன்னு பார்த்தேன். ஒரு வாரம் கழிச்சு திரும்பி அவர்கிட்ட டெய்லியும் பேசுறேன், டெய்லியும் போன் பண்ணி பேசிட்டு இருக்கேன். ஆனா ஒரு 4 நாள் கழிச்சு திரும்பி அவர்கிட்ட பேசுறேன். பேசும்போது புதன்கிழமை நைட்டு திரும்பி பேசும்போது சொல்றாரு, ஐயா நாளைக்கு நான் வரல, நாளைக்கு தான் சிஸ்டர் டிஸ்சார்ஜ் பண்றாங்க. சிஸ்டர் டிஸ்சார்ஜ் பண்றாங்களா? அப்போ ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து கூப்பிட்டு பேசுறேன், அந்த அட்மிட் பண்ணதை நம்ம டென்ஷன் சொல்லல. புதன்கிழமை நான் கூப்பிட்டு சொல்றேன், நாளைக்கு நீங்க வரீங்களா, என்கேஜ்மெண்ட்டுக்கு வரீங்களான்னு கேட்கும் போது தான் அது சொல்றாரு, ஏன் நான் என்னால் வர முடியல, நான் நாளைக்கு தான் சிஸ்டர் என்ன செய்யறாங்க பாருங்க. அப்போ இவங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்கன்னு தெரியும், போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு தான் நமக்கு தெரியும். ஆனால் அட்மிட் பண்ணியிருக்கிறோம், என்ன கௌரவம் இருக்கு நமக்கு இதில் தெரியல. இப்போ நிறைய பேர் என்னன்னா, நம்ம சூழ்நிலையை வெளியே சொல்றதுக்கு பயப்படுறோம், நம்ம உடம்புல இருக்கிற சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை வெளியே சொல்றதுக்கு பயப்படுறோம். நிறைய நேரத்தில் நம்ம வேதனைகளை சொல்ல பயப்படுறோம். அவங்க ஏதாச்சும் நினைச்சிருவாங்களா, அவங்க ஏதாச்சும் சொல்லிடுவாங்களா அப்படின்னு நினைக்கிறோம். டாக்டர்கிட்டே போய் நம்ம பிரச்சனையை சொல்றது இல்லை. நிறைய பேர் டாக்டர்கிட்டே போய் நம்ம பிரச்சனையை சொல்றது இல்லை. இன்னைக்கு அப்படி இருக்குன்னா தான் நிறைய பிரச்சனை, நிறைய வேதனைகள் வருவதை பார்க்கிறோம். கடந்த நாட்கள் ஒரு சம்பவத்தை பார்த்த கேரளாவில் ஒரு பையனுக்கு செய்ய வேண்டிய ஆபரேஷன் அப்பாவுக்கு செஞ்சுட்டாங்க. என்ன செஞ்சாங்க, யார் பேஷண்ட்னு தெரியல, யாருக்கு கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்கன்னு தெரியல. வயிற்றுல இவன் வயிறு வலியோட போறான். ஆனா அவன் அப்பா செஞ்ச அந்த காரியத்துல அவனை கொண்டு போய் போட்டு ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. இப்ப நிறைய காரியங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நெருக்கம் ஆண்டவர்கிட்ட சொல்றது. நான் என்ன சொல்ல, மனுஷன்கிட்ட சொல்லாட்டியும் நம்ம நெருக்கத்தை யார்கிட்ட சொல்லணுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஆண்டவரே என்னோட சூழ்நிலை இப்படிதான் இருக்கு, ஆண்டவரே என்ன நீங்க ஆசீர்வதிங்க, நம்ம அதை கேட்கறது இல்லை. நிறைய நேரத்தில் நம்ம தேவைகளை சொல்றோம், ஆண்டவரே எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படியெல்லாம் கேட்கிறோம். ஆனா நம்முடைய நெருக்கம் என்ன, நான் எதனால நெருக்கப்பட்டிருக்கேன், எதனால இந்த கடன், எதனால வாழ்க்கையில வேதனை, அதை நம்ம ஆண்டவர்கிட்ட சொன்னா போதும், கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல யாப்பேசுன்னு ஒரு மனுஷன் இருந்தான். இந்த யாப்பேஸ் அந்த 9ஆம் வசனம் சொல்லுது, யாப்பேசுடைய அம்மா துக்கத்தோடு அவனை பெத்தேன்னு சொல்லி அவனுக்கு யாப்பேசுன்னு பேர் வைக்கிறான். யாப்பேசுன்னு சொல்லி பேர் வைக்கிறான். ஆனா 10ஆம் வசனத்துல அவன் சொல்றான், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரை என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தணும். அவங்க அம்மா என்ன துக்கத்தோடு பெத்தன் யாப்பேசுன்னு பேர் வச்சான். ஆனா இவனுடைய எண்ணம் எல்லாம் என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னை என்ன செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்முடைய நெருக்கத்தை மறந்தாரோம், நம்முடைய பிரச்சனையை மறந்தாரோம், நம்ம எதற்காகவோ ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம், எதற்காகவோ வாழ்ந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலை இன்னைக்கு வந்துருச்சு. ஆண்டவர் விரும்பக்காரு, உன்னோட பிரச்சனையை சொல்லுப்பா, உன்னோட பிரச்சனைய சொல்லு. உன் வீட்டுல இருக்கிற பிரச்சனையை நமக்கு இன்னைக்கு சொல்ல முடியல, நம்ம கணவனிடத்தில் இருக்கிற பிரச்சனையை நமக்கு சொல்ல முடியல, நம்ம மனைவிடத்தில் இருக்கிற பிரச்சனையை நமக்கு சொல்ல முடியல, வேஷம் போட்டு கொண்டு இருக்கிறோம். எல்லா விசுவாசிகளும் இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறோம். நமக்கு இன்னைக்கு என்ன ஒரு வேஷமான ஒரு வாழ்க்கை போயிடுச்சு. ஏதாச்சும் நினைச்சோம் நம்ம எல்லாம் நல்லா இருக்கிறோம், நம்மள ஜனங்கள் பார்த்து ஏதாச்சும் சொல்லிடுவாங்களா? இல்ல, இவன் சொல்லாம இருங்க, ஐயா நாங்க குடி இருக்கிற இடம் நெருக்கமா இருக்குது, நாங்க குடி இருக்கிற இடம் நெருக்கம். அப்ப அந்த நெருக்கத்தை தீர்க்கதரிசிட்டு போய் சொல்ல தொட்டுதான் ஒரு நெருக்கத்தை கர்த்தர் மாட்டி போட்டார். அல்லேலூயா. உங்க நெருக்கம் என்னைக்கு ஆண்டோட்ட முழுமையா தெரியுதோ, உங்களுடைய பிரச்சனை என்னைக்கு ஆண்டோட்ட முழுமையா தெரியுதோ, நம்முடைய வேதனை என்னைக்கு முழுமையா ஆண்டோட்ட தெரியுதோ, அன்னைக்குதான் ஒரு அற்புதம் நடக்கும். அற்புதம் நடக்கும். அது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் அற்புதம்ன்றது கேள்விக்குரிய மாற்றம் தான் இருக்கும். நீங்க வேணா பாருங்க, உங்க உண்மையான சூழ்நிலைய தேவ சமத்துல மனுஷட்ட சொல்லாட்டி பரவாயில்ல, உட்காந்து அழுது பாருங்க. தேவ சமத்துல வீட்டுல உட்காந்து கதவை சாத்திட்டு உட்காந்து அழுது பாருங்க. ஆண்டவர், இந்த பிரச்சனை நான் இவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறேனே, நான் இவ்வளவு நெருக்கப்பட்டிருக்கிறேனே, கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்டு பாருங்க. ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். 2வது காரியம் பாருங்க, அதே 2 ராஜாக்கள் 6:2 வாசிங்களேன்.
நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவர் போங்கள் என்றார். அல்லேலூயா. இரண்டாவது, இந்த ஆசீர்வாதம் நான் பெருக்க என்னுடைய வாழ்க்கையில விருத்தி அடையணும்னா என்னுடைய பங்கு என்ன, நான் என்ன செய்யணும், நானு என்ன செய்யணும். அவன் அந்த தீர்க்கதரிசி புத்திரன் சொல்றான், நாங்க போய் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி எங்களுக்கு அங்க ஒரு இடத்தை என்ன செய்வோம், உண்டாக்குவோம். இந்த நெருக்கத்துல நாங்க வெளியே வர விரும்புறோம். அப்ப அவன் எனக்கு என்னன்னா, நான் என்னுடைய பங்கு என்ன, என்னுடைய வேலை என்ன, இந்த நெருக்கம் மாறணும்னா, என் வாழ்க்கையில ஒரு விருத்தி அடையணும்னா நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும். நமக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்துல நினைக்கிறோம், என்னுடைய பிரச்சனை மாறுவதற்கு ஏதோ சூனியம் வச்சுட்டான், ஏதோ மந்திரம் வச்சுட்டான், ஏதோ காரியங்கள் நினைக்கிறோம். ஆனா அதுல அழகா சொல்லப்படுகிறது, என்னுடைய பங்கு என்ன, என்னுடைய பொறுப்பு என்ன, எனக்கு என்ன பங்கு இருக்குது, எனக்கு என்ன பங்கு இருக்கு. என்ன எடுத்து வாசிங்க, ஏசாயா 52:2 எடுத்து வாசிங்களேன். நம்முடைய பங்கு என்ன? 52:2 தூசியை உதறிவிட்டு எழுந்திரு எருசலேமே, எதுமா வீட்டிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு, உன் கழுத்தில் இருக்கிற கட்டுகளை என்ன செய்ய, அவிழ்த்து விடு. நீயே அவிழ்த்துடணும்னு சொல்ற. மத்தவன் அவிழ்க்கல்ல, உன் தூசியை உதறி தள்ளிவிட்டு என்ன செய்ய, எழுந்துரு. இன்னைக்கு நம்ம தூசியோடு உட்கார்ந்து இருக்கிறோம். ஆண்டவர் பார்க்கிறார். பிரச்சனையோடு உட்கார்ந்து இருக்கிறோம். பிரச்சனை வெளியே வாழ்றார். பிரச்சனை வெளியே ஒரு விசுவாசம் நமக்குள்ள வரணும். என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். என் ஆண்டவர் என்ன, ஒருவேளை பல வருஷம் ஆயிட்டு இருக்கலாம், பல நாட்கள் போயிருக்கலாம். ஆனா இங்கே சொல்றாரு, உன் தூசியை உதறி விட்டு என்ன செய்ய, எழுந்துரு. உன் கழுத்தில் இருக்கிற கட்டு யாரோ போட்ட கட்டா இருக்கட்டும், உனக்கு விரோதமா யாரோ செய்யட்டும், ஆனா அதை கழட்டி போட முயற்சி செய்கின்றார். அதை கழட்டி போட என்ன செய்ய, முயற்சி செய்ய. நம்ம கைத்துல இருக்கிற கலட்டை நம்ம தான் கழட்டி போடணும். நம்மள ஏதோ ஒரு கட்டு கழட்டி, நம்ம கட்டு ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளை கட்டி வைத்து இருக்கு. ஏதோ ஒரு குடும்பத்துல ஏதோ ஒரு கட்டு இருக்கு, நிறைய கட்டு இருக்கு. ஒரு பாஸ்ட் 9 வித கட்டை சொல்லி உடைச்சு ஜெபம் பண்ணுவார். குடும்ப கட்டு, பாரம்பரிய கட்டு, அப்புறம் பாவக்கட்டு, சாபக்கட்டு, எல்லைக்கட்டு, அப்படி ஒரு 9 விதமான கட்டு இருக்கு. இப்ப எந்த கட்டுல நான் கட்டப்பட்டிருக்கேன், எந்த கட்டுல நானு கட்டப்பட்டிருக்கேன்? தூசியை உதறிவிட்டு என்ன செய்ய, நம்ம முதலாவது நம்ம என்ன செய்யணும், என்னுடைய பங்கு என்னன்னா, இதே பிரச்சனையில் இருக்க கத்தர் விரும்பல, கடனோடு இருக்க என்ன கத்தர் விரும்பல, துக்கத்தோடு இருக்க கத்தர் விரும்பல, போராட்டத்தோடு இருக்க கத்தர் விரும்பல, அதுல இருந்து வெளியே வர விரும்புறார். அதை ஏசாயா 53:3 வாசிங்களா, 53:2 53:2 இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக என்ன செய்கிறார், எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை. அவர் போதும், அவர் எழும்புகிறார். அவர் எங்கிருந்து எழும்புகிறாரா? 2 தானே, 53:2 தானே. அது இன்னொரு முறை அந்த 3 வசனத்தை வாசிங்க. அவர் அசதி இல்ல, போதும் 53:2 போடுறாரு, அவர் எழும்புகிற ஆண்டவர், நம்மளை எழுப்புகிற ஆண்டவர், நம்மளை தூசியிலிருந்து வெளியே கொண்டு வருகிற ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய விருப்பம் என்ன, அந்த தூசியிலிருந்து வெளியே வரணும், பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும், வேதனையிலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வரதா விரும்புறார். நம்ம அதோடு உட்கார்ந்து கொண்டு இருக்க விரும்பல. அதனால அங்க என்ன சொல்ற, அவர் எழுந்திருக்கிற ஆண்டவர், இளங்கிளையை போல எழுந்திருக்கிற ஆண்டவர். இளங்கிளை போல, இளங்கிளை எப்படி இருக்கும், குருத்து எப்படி வருங்க, மரத்தை விட குருத்து அழகா இருக்கும், நல்லா திடமா என்ன செய்யும், வரும். கர்த்தர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எழுந்திருக்க விரும்புகிறார். நம்மளுடைய பங்கு என்ன, அவன் சொல்றான், நாங்க போய் என்ன செய்யறோம், ஒரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு என்ன செய்வோம், இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன் என்ன சொன்னா, போங்க அப்படின்றான். இப்ப நம்முடைய பங்கு என்ன, நான் விருத்தி அடையணும்னா என்னுடைய பங்கு என்ன, என்னுடைய பங்கு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் இருக்கிற பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும், வெளியே வர்றதுக்கு முயற்சி எடுக்கணும். அதுல இருந்து வெளியே வரணும்னு ஒவ்வொரு நாளும் விரும்பணும். அன்று இந்த பிரச்சனை நான் வெளியே வரணும் ஐயா, நான் இந்த பிரச்சனை வெளியே வரணும்னு ஒவ்வொரு நாளும் விரும்பி பாருங்க. கர்த்தர் நிச்சயமா அந்த பிரச்சனை நம்மளை வெளியே கொண்டு வந்துடுவார். நிறைய நேரத்தில் நம்ம அதுக்குள்ளேயே பழகிடுறோம்.
தலைவலி வந்துச்சா அப்படியே பழகிடும். காய்ச்சல் இருந்துச்சுன்னா அந்த காய்ச்சலுக்குள்ள என்ன செஞ்சிடும்? பழகிடும். பிரச்சனையா அது வந்துருங்க. அது எப்படி அடுத்த மாதம் இந்த பிரச்சனை எங்களுக்கு வரும், அடுத்த வாரம் இந்த பிரச்சனை எங்களுக்கு நம்மளே சொல்கிறோம், கூப்பிடுறோமா இல்லையா? காலையில் வந்த உடனே பிள்ளைங்களோட பேசிட்டு இருந்தேன்னா, இப்போ எத்தனை பேரை பேத்திங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். ஒரு பேத்தியை இவங்க கணக்கிலே வைக்கல, ஒரு பேரனையோ பேத்தியோ கணக்கிலே வைக்கல. இப்போ நான் சொன்னேன், இன்னொரு பேத்தி வரப்போகுது தானே, பேத்தியோ பேரனோ வரப்போறாங்க தானே, அப்போ அந்த கணக்கு எங்க மறந்துடுறோமே. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இருக்கிறது மாத்திரம் தான் நினைக்கிறோம். நான் இதுக்கு விளையாட்டுக்காக சொல்ல, நம்ம தூசியை உதறி விட்டு என்ன செய்யணுமா? எலும்பணுன்ற ஆண்டவர். நம்ம எலும்புனா விருத்தி உண்டாகுங்க. என்ன நடக்கும்? அதிலே உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டாம். நான் ஆண்டவர் சொல்றேன், அதே பிரச்சனையில் இருக்க வேண்டாம். எனக்கு ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பார். வியாதியா எனக்கு அதிலிருந்து விடுதலை தருவாரு, கடனா எனக்கு அதிலிருந்து விடுதலை தருவாரு, போராட்டமா எனக்கு அதிலிருந்து விடுதலை தருவார். நம்ம அறிக்கை பண்றோமா? வீட்டில் சொல்றோம், பிரச்சனை 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 பிரச்சனையிலேயே இருக்கிறோம், வேதனையிலேயே இருக்கிறோம், சொல்லிட்டே இருக்கிறோம். இதை நம்மளே அறிக்கை பண்றோம். ஒரு நாளைக்கு எத்தனை முறை பிசாசை கூப்பிடுறாங்க நம்ம? இது யார் கொண்டு வந்தது? ஒரு பலவீன உடனே அவன் பேசாம அங்க கிடக்கிறான், ஆனா நம்ம கூப்பிட்டு உட்கார வச்சிடறோம். பிசாசுக்கு என்ன தொந்தரவு பண்றதே வேலை என்றும். அப்பதான் அவன் நினைக்கிறான், ஓ இன்னும் கொஞ்சம் என்ன செய்யலாம், தொந்தரவு பண்ணலாம். இப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, நமக்கு ஒரு 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 திட்டம் இருக்கிறது, நம்முடைய ரோல் இருக்கிறது. என்ன ரோல்னா, நான் போய் ஒரு உத்தரத்தை என்ன செய்வேன்? வெட்டுவேன். எனக்கு நெருக்கம் மாறணும்னா நான் ஒரு உத்தரத்தை வெட்டி எனக்கு ஒரு குடியிருக்க இடத்தை என்ன செய்வேன்? உண்டாக்குவேன். இன்னொருத்த வெட்டுகிற மரம் இல்ல, என்னுடைய பிரச்சனையை நானே தீர்க்க போறேன். எப்படி? தூசிலிருந்து வெளியே நான் என்ன செய்யணும்? வரணும். எந்த தூசிலிருந்து? பிரச்சனை தூசிலிருந்து உதறி விட்டு என்ன செய்? வெளியே வான்றார். அடுத்தது பாருங்க, 3வது 6:3 எடுத்து வாசிங்களேன். அவர்களில் ஒருவன் நீ தயவு செய்து உமது அடியாரோடு கூட வர வேண்டும் என்றான். அதற்கு அவன் நான் வருகிறேன் என்று சொல்லி, போதும்பா. 3வது பார்க்கிறோம், ஃபர்ஸ்ட் பார்த்தோம் நெருக்கத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லணும். 2வது இந்த நெருக்கத்தில் நம்முடைய பங்கு என்ன அப்படின்றத பார்க்கணும். 3வது ஆண்டவருடைய தயவுக்காய் காத்திருக்கணும். நம்முடைய வாழ்க்கைக்கு நெருக்கம் மாறணும்னா ஆண்டவருடைய தயவு இல்லாம எதுவுமே என்ன செய்யாதுங்க, நடக்காது. ஒருவேளை பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், ஒருவேளை நமக்கு நிறைய ஆட்களை தெரிஞ்சு வச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய கிருபை இல்லாம எதுவுமே என்ன செய்யாதுங்க, நடக்காது. இங்க சொல்றாங்க பாருங்க, நீங்க எங்களோடு வாங்க ஆண்டவர், நீங்க எங்களோடு கூட வாங்க. ஏன்னா ஆண்டோட விருப்பம். ஏசாயா 54:10 எடுத்து வாசிங்க. ஏசாயா 54:10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அச்சா, நான் உன்னை விட்டு விலகிறது இல்லை. ஆண்டவர் நம்மளை விட்டு என்ன செய்யறது இல்லை, விலகிறது இல்லை. அதே வெளிப்படுத்த 3:20 பாருங்க, இதோ வாசல் பண்ணி நின்று கதவை தட்டுகிற ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்து உள்ளே கதவை திறந்தா நான் என்ன செய்வேன்? அவனோடு கூட உள்ளே வந்து அவனோடு கூட நான் என்ன செய்வேன்? போஜனம் பண்ணுவேன். ஆண்டவர் காத்துட்டு இருக்கிறார் பாருங்க. இவங்க கூப்பிடாம போயிருந்தா அவன் போயிருக்க மாட்டான். அவன் கூப்பிடுற, ஆண்டவரே தீர்க்கதரிசியை பார்த்து நீங்களும் எங்களோடு கூட வாங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த காலை வேளையில எழுமன உடனே இயேசு நோக்கி, ஆண்டவரே இன்னைக்கு என் கூட வாங்கப்பா. வாழ்க்கையில பெருக்கம் வரணும்னா, நெருக்கம் மாறணும்னா, ஒரு விருத்தி அடையணும்னா இயேசு நம்மளோடு கூட இருக்கணுங்க. இயேசு நம்மளோடு கூட, இயேசு நம்மளோடு கூட இருக்கிறத உணர்ந்துட்டோம்னு சொன்னாலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். என் கூட இயேசு இருக்கிறார், இயேசு என் கூட இருக்கிறார். என்ன பிரச்சனை வந்தாலும் இயேசு என்னோடு இருந்தா போதும், ஒரு அற்புதம் நடக்கும். ஒரு அற்புதம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தானா, சேனைகளின் தேவனாய் கர்த்தர் அவனோடு கூட இருந்தான். இப்ப நம்மோடு கூட இயேசு இருந்தா ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியும். அல்லேலூயா. அவங்க சொல்றாங்க, நீங்க எங்களோட வாங்க ஆண்டவரே. இந்த தீர்க்கதரிசியை பார்த்து கூப்பிடுறாங்க, எங்களோடு கூட வாங்க. வந்தான். அவங்களோடு வந்ததுனால ஒரு பெரிய அற்புதம் என்ன செஞ்சு நடந்துச்சு. அடுத்தது அவளோடு கூட அவன் போனா, அவர்கள் யோர்தான் நதி அருகே போகும்போது மரங்களை என்ன செஞ்சாங்க?
வெட்டினார்கள். 4 வசனத்தை மீண்டும் வாசிங்களேன். அவர்களோடு கூட போனான். அவர்களோடு கூட போனா அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை 4வது காரியம், யோர்தான் நதி அருகே மரங்களை வெட்டுறாங்க. ஒரு வறண்ட நிலத்துல போய் அல்ல, ஒரு ஒண்ணுமில்லாத இடத்துல அல்ல, எங்க போய் வெட்டுறாங்கன்னா யோர்தான் நதி அருகே. ஏன் யோர்தான் நதி அருகே மரங்களை வெட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கே எப்போதுமே மேட்டில் இருக்கிற மரங்களை விட நீர்ப்பாய்ச்சலான நீர் இருக்கிற இடத்துல இருக்கிற மரங்களுக்கு பலம் அதிகமா. அதுக்கு என்ன அதிகம்? பலம் அதிகம். அது சீக்கிரத்துல காஞ்சு போகாதாம், சீக்கிரத்துல அது பட்டு போகாதாம். அது எப்போதுமே தண்ணீரை அதுக்குள்ள சேர்த்து வைத்துக் கொண்டு இருக்குமா. அதனால அது எப்போதுமே கெட்டு போகாம நீடித்த நாட்கள் அந்த மரம் வருமா, நீடித்த நாட்கள் அந்த மரம் வருமா. இவங்க பாருங்க, எங்கேயோ போய் வெட்டல, ஆசையா போய் ஒரு யோர்தான் நதி அருகே. அவர்களுக்கு தெரியும், இந்த நெருக்கம் மாறணும்னா நான் ஆசீர்வாதத்தை தேடி போகணும், நான் ஆசீர்வாதத்தை தேடி போகணும். இவங்க ஆசீர்வாதத்தை தேடி யோர்தான் நதி அருகே போறாங்க. எத்தனையோ இடத்துல மரங்கள் இருக்கலாம், எத்தனையோ இடத்துல ஆசீர்வாதங்கள். ஆனா எங்கே தேவ செழிப்பு இருக்கிறதோ, எங்கே தேவனுடைய வல்லமை இருக்கிறதோ, எங்கே தேவ அபிஷேகம் இருக்கிறதோ, எங்கே தேவனுடைய அந்த ஆசீர்வாதங்கள் இருக்குதோ, அந்த இடத்துல நம்ம பங்கு இருக்கணுங்க. நம்ம பங்கு எங்க இருக்கணும்? தேவன் அசைவாடுகிற இடத்துல, தேவன் வாசம் பண்ணுகிற இடத்துல. இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்கலாம், எத்தனையோ சபைகள் இருக்கலாம், எத்தனையோ ஊழியர்கள் இருக்கலாம். ஆனா நமக்கு தெரியணும், எங்கே யோர்தான் நதி இருக்கிறதோ, எங்கே தேவ ஆசீர்வாதம் இருக்கிறதோ, அங்கே எனக்கு ஒரு பங்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. யோர்தான் நதி அருகே போனாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் பாருங்க, ஒரு வெறுமையை உணர்ந்து பார்க்கிறோம். எத்தனையோ பேர் சொல்றாங்க, எங்கெங்கயோ போறாங்க, எங்கெங்கயோ சுத்துறாங்க. ஆனா ஒரு வெறுமை மனதுல இருக்கிறத, குடும்பத்துல இருக்கிறத பார்க்கிறோம். நீங்களும் உணர்ந்திருக்கலாம், நானும் உணர்ந்திருக்கலாம். எத்தனையோ இடத்துக்கு கடந்து போனோம், எத்தனையோ இடங்களை பிடிச்சோம், ஒண்ணுமே நடக்கல. மனசுல சமாதானம் கூட இல்லை. மனசுல என்ன இல்ல? சமாதானம் கூட இல்லை. ஆனா என்னைக்கு தேவனை பிடித்து கொண்டு வந்தோமோ, அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய சமாதானம் இருக்கு. இருக்குதா இல்லையோ, பசியோ பட்டினியோ, ஆனா கர்த்தர் நம்மளை நடத்துவார் என்ற நம்பிக்கை நமக்குள்ள என்ன செய்யுது? இருக்குது. அல்லேலூயா. இத்தனை வருஷங்களும் கர்த்தர் நம்மை நடத்தணும், இனிமேலும் நம்மை நடத்துவார், குறையில்லாம நடத்துவார். அல்லேலூயா. நிச்சயமா ஒரு அற்புதத்தை கர்த்தர். அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா, அந்த யோர்தானை தேடி போகணும். யோர்தான்ல என்ன இருக்கு? ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைய இடத்துல இழந்துறோம். ஒண்ணும் வேண்டாங்க, சாதாரண நீங்கெல்லாம் விவசாயம் செய்கிற ஆட்கள், எத்தனை வண்டி இருக்கு மேட்டுப்பாளையத்துல? எத்தனை? ஏன் குறிப்பிட்ட வண்டியில மாத்திரம் போடுறோம்? வேற பக்கத்து வண்டியில போட்டு வர முடியாதா? ஏன் போடுறது இல்ல? நமக்கு தெரியும் அங்க ஒரு யோர்தான் இருக்கு, அவன் ஏமாத்த மாட்டான், சரியா கொடுப்பான். அல்லது காசு, பலர்லாம் இன்னைக்கு காசெல்லாம் நிறைய இது பண்ண ஆட்கள் இருக்கலாம். இப்ப இங்க போனா நமக்கு சரியா பணம் வரும், இங்க போனா பட்டியல் நமக்கு சரியா இருக்கும், இங்க போனா சரியா நமக்கு ஒரு எண்ணிக்கை இருக்கும், வெயிட் போடுவான், எதுவும் ஏமாத்த மாட்டான். ஒரு நம்பிக்கை இருக்கா இல்லையா? ஒரு சாதாரணமா ஒரு விவசாயிக்கே தெரியுது, இந்த இடத்துக்கு போனா நமக்கு ஒரு ஆசீர்வாதம். ஊட்டியில பாருங்க, எத்தனையோ பக்கமா மண்டி இருக்கு. ஆனா ஒரு சிலர் குறிப்பிட்ட ஒரே மண்டியில தான் என்ன செய்யறோம்? போடுறோம். ஒரு சிலர் போறதே போய் அந்த பட்டியலை வாங்கிட்டு வர்றதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. அடுத்த நாள் போய் காசு வாங்கிக்கிறாங்க. ஏன்? நம்பிக்கை. அப்ப எங்க யோர்தான்? அவன் போய் யோர்தான் கிட்ட போய் தான் அவன் நின்று மரத்தை வெட்டுறான். அப்ப எங்க ஆசீர்வாதம் இருக்கு? நமக்கு ஜெபத்துல ஆசீர்வாதமா, வேத வாசிப்புல ஆசீர்வாதமா, சபையில ஆசீர்வாதமா? நம்ம தெரியணும் முதல்ல. வேற எங்கெங்கயோ போய் தோட்டு போய் வந்திருக்கிறோமே, எங்கெங்க போய் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோமே. உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், யோர்தானுக்குள்ள வாங்க, கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வாதத்தை விருத்தி அடை செய்ய போகிறார். உங்களுடைய நெருக்கத்தை கர்த்தர் மாட்டுவா. உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பிரச்சனை மாறும், வேதனை மாறும். இது ஒரு நல்ல நேரமா கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனையோ காரியங்களை பார்த்துட்டோம், எத்தனையோ காரியங்களை செஞ்சுட்டோம், எத்தனையோ பணங்களை செலவழிச்சு பார்த்தாச்சு, ஒண்ணுமே நடக்கல. ஏன் அப்படின்னா நம்ம போனது யோர்தான் அல்ல, எங்கேயோ ஒரு இடத்துக்கு கடந்து போயிட்டோம். இவன் போனா யோர்தான்ல போய் மரங்களை வெட்ட ஆரம்பிச்சான். யோர்தான்ல போய் மரங்களை வெட்ட ஆரம்பிச்சு. அடுத்தது அதே 2 ராஜாக்கள் 6ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய மனுஷன் எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது
ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி போதும்பா. அடுத்தது காரியம் என்னன்னா, நம்ம நெருக்கம் மாறணும்னா நம்ம இழந்து போனதை ஆண்டுகிட்ட சொல்லணும். நான் எங்கேயோ ஒரு காரியத்தை இழந்து போயிருக்கிறேன், எங்கேயோ ஒரு காரியத்தை இழந்து போயிருக்கிறேன், எங்கேயோ ஒரு இடத்துல என்னோட ஆசீர்வாதத்தை நான் இழந்து போயிருக்கேன், எனக்கு கொடுத்த சம்பாத்தியத்தை, எனக்கு வந்த வருமானத்தை எங்கேயோ ஒரு இடத்துல இழந்து போயிருக்கிறேன். எங்க இழந்தோன்றது தெரியணும். எங்க தொலைச்சோம், எங்க நம்முடைய ஆசீர்வாதத்தை தொலைச்சோம், நம்முடைய பணங்களை எங்க தொலைச்சோம், நம்முடைய வருமானத்தை எங்க தொலைச்சோம், வேலைகளை எங்க தொலைச்சோம். யோசனை பண்ணி பாருங்க. அப்படியே போட்ட கணக்கு போட்ட கண்ணில் தண்ணி வரும். ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை பண்டிகளுக்கு முன்னாக போட்ட எத்தனையோ பேர் இருக்கிறோம். வேசிகளிடத்துல போட்டு எத்தனையோ பேரை பார்க்கிறோம். நேற்று ஒரு காரியத்தை பேசிட்டு இருந்தோம். பெங்களூர்ல ரொம்ப மோசமான சூழ்நிலை, மோசமான காரியங்கள் இருக்கும். அப்போ ஒரு பையனை ஞாபகப்படுத்தும் போது அந்த பையன் அங்க போய் தானே தன் வாழ்க்கையை இழந்து போனான். அங்க போய் தான் அந்த பையன் வாழ்க்கையை இழந்து போனான். எங்கேயோ அந்த கோடாலி கீழே விழுந்துச்சு. அந்த இடத்தை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். விழுந்த இடத்தை விட்டுட்டு எங்கேயோ போய் சொல்ல அவன். அதுக்கு மேல வசனம் வாஸ்தா, இவன் மரத்தை வெட்டுறான், திடீர்னு அவனோட கோடாலி கலந்து தண்ணியில போய் விழுந்துருச்சு. அது கடன் வாங்கிட்டு வந்த கோடாலி. அது என்னது? கடன் வாங்கிட்டு வந்த கோடாலி. பக்கத்து வீட்டுக்காரருக்கு, ஐயா கொஞ்சம் கோடாலி கொடுங்க, நான் போய் உத்தரத்தை வெட்டிட்டு வந்து உனக்கு கோடாலி திருப்பி தரேன். போய் கோடாலி திருப்பி கொடுக்கணும். நிறைய பேர்ட்ட கத்தி வாங்கி, நிறைய பேர்ட்ட கோடாலி வாங்கி நம்ம எங்க கை மாற வச்சுட்டு தேடிட்டு இருப்போம்ல வீட்டுல. அந்த மாதிரி தான் வாங்கினா நமக்கு கை மாத்த வைக்கல, தண்ணீர்ல போய் விழுந்துச்சு. அது யோர்தானுக்குள்ள போய் விழுந்துச்சு, மூழ்கி போச்சு. ஆனா தீர்க்கதரிசி போய் சொல்ற, ஐயா அது இரவலா வாங்கப்பட்டது, அது இரவலாக வாங்கப்பட்டது. கேட்கிறேன், எங்க விழுந்துச்சு? கரெக்டா விழுந்த இடத்தை காட்டணும். நம்முடைய வாழ்க்கையில நெருக்கம் மாறணும்னா, நம்முடைய வாழ்க்கையில விருத்தி அடையணும்னா நம்ம தொலைத்த இடத்தை கண்டுபிடிக்கணுங்க. நம்ம தொலைத்த இடத்தை எங்கே தொலைச்சோம்? இத்தனை வருஷம் வாழ்க்கையில எங்கோ நம்முடைய ஆசீர்வாதத்தை தொலைச்சிட்டோமே, எங்கோ நம்முடைய நன்மையை தொலைச்சிட்டோமே. இத்தனை ஆண்டுகள் ஆண்டோட்டு இப்ப கேட்கிறேன், அந்த சபைக்கு வந்து 25 வருஷம், 25 வருஷம் என்னுடைய அநேக காரியங்களை இழந்து போயிட்டேனே, அநேக காரியங்களை தொலைச்சிட்டேனே. அன்னைக்கு இருந்த பலன் இன்னைக்கு இல்ல, அன்னைக்கு இருந்த தைரியம் இன்னைக்கு இல்ல, அன்னைக்கு இருந்த காரியம் இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு. 25 வருஷத்துல முற்றிலுமா என்னுடைய சரீரத்தை, என்னுடைய எல்லா காரியத்திலும் இழந்து போய் நிற்கிறோம். இன்னைக்கு நான் வந்து இங்க உட்காந்து கேட்டு ஆண்டு விட்டேன். நான் சொல்லுவேன், ஒவ்வொரு நாளும் சொல்றேன், அன்னைக்கே இந்த நிலைமையில் உட்கார்ந்துருந்தா இன்னைக்கு எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இருக்க முடியும்? அன்னைக்கு ரொம்ப தைரியம், அன்னைக்கு ரொம்ப நமக்கு ஒரு பெரிய துணிச்சல், பெரிய காரியம் நடந்துச்சு. அதனால நம்ம அவ்வளோ பெருசா காரியங்களை சாதிக்க முடியல, செய்ய முடியல. இன்னைக்கு எல்லாம் தோத்து போய் உட்கார்ந்து இருக்கும் போது தான் எங்கேயோ இழந்துட்டோமே வாழ்க்கைய, எங்கேயோ இழந்துட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு பாக்கியாஸ்ட சேர்ல உட்கார்ந்தது பார்த்து சந்தோஷம். முடியல, கீழே உட்காரவே மாட்டான். நான் என்ன நினைச்சேன்னா ஒருவேளை பலவீனமா இருக்கலாம், அது தப்புன்னு சொல்ல வர. உட்காரணுன்னு தான் விரும்புகிறோம், நீங்கள் மேலே வரணும்னு தான் விரும்புகிறோம். இந்த பாப்பா நான் வந்ததுமே சொன்னேன், நீ மேலே உட்காருப்பா, சேர்ல உட்காரு, முடியலன்னு மேலே உட்காரு. அப்படியெல்லாம் நம்ம கட்டாயப்பட்ட இது ஒன்று மிலிட்ரி கேம்ப் இல்லை, மிலிட்ரி. ஆனால் எங்கேயோ நம்ம ஆசீர்வாதத்தை தொலைச்சிட்டு, இதே 25 வருஷத்துக்கு முன்னாடி பாட்காஸ்ட்டை பார்த்துருக்கும் போது எப்படி இருந்திருக்கும்? பத்திரநாயோ பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும்? மாப்பிள்ளை மாதிரி இருந்தார் நான் வரும்போது. இன்னைக்கும் மாப்பிள்ளமாக தான் இருக்காரு. ஆனால் அந்த பலன் இல்லை இன்னைக்கு. அந்தோனியாவெல்லாம் அன்னைக்கு நான் பார்த்துருக்கேன், ரொம்ப சின்ன பையனாக பார்த்துருக்கேன். மாதவனெல்லாம் அன்னைக்கும் இன்னைக்கும் ஒரே மத்த பார்க்குறோம். வளர்ந்த மாதிரியும் தெரியல, குறுகுட மாதிரியும் தெரியல. அப்படி ஏதாவது ஜெனி இருக்காமா? தெரியல. இல்லை நான் பார்த்து அப்படியே வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்த மாதிரி, அஸ்வின் மாதிரி பார்த்து இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கார், அவ்வளோதான். 10வது இன்னும் படிச்சுட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன் நான் இங்கே வரும்போது. 10th முடிச்சு அங்கே எங்கேயோ முடிச்சிருந்தார். ஏன் அதை சொல்கிறேன், அன்னைக்கு இருந்த வேலை இன்னைக்கு இழந்துட்டோமே. ஆனால் எங்கேயோ இழந்துட்டோம், எங்கேயோ இழந்துட்டோம். அந்த இழந்த இடத்தை திரும்ப கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நிச்சயமா ஒரு பெருக்கத்தை கத்த தருவாருங்க. உட்காந்து கேளுங்க, நான் எங்க இழந்து போனேன்,
என்னோட ஆசீர்வாதத்தை எங்கேயோ இழந்துட்டேனே, எனக்கு வர வேண்டிய நன்மை நான் எங்கேயோ இழந்துட்டேனே, எனக்கு கிடைச்ச கிருபையை நான் எங்கேயோ இழந்துட்டேனே. இளையகுமார் அழுகிறான், ஆண்டவரே உமக்கு விரோதமா பரத்துக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சுட்டேன். அவனுக்கு தெரியுது ஆண்டவர் அப்பாவுக்கும் விரோதமா பாவம் செஞ்சுட்டான், ஆண்டவருக்கு விரோதமாகவும் பரலோகத்துக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டான். பரலோகத்துல மன்னிக்க முடியாத பாவங்கள் இருக்குங்க, பரலோகத்துல மன்னிக்க முடியாத பாவங்கள் இருக்கு. அதான் சொல்ற, ஆண்டவர் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இதுதான் அந்த குற்றப்பட்டான். அவன் சொல்ற, ஆண்டவரே இந்த இடத்துல என் கோடாரி என்ன செஞ்சுச்சு, விழுந்துச்சு, காண்பிச்சான். அந்த இடத்தை காண்பித்த போது அவங்க அழகா சொல்லுது பாருங்க, அந்த மனுஷன் அது எங்க விழுந்தது என்று கேட்டா, அந்த இடத்தை காண்பித்த போது அவன் அந்த கொம்பை வெட்டான். அந்த இடத்தை காட்டினான், இந்த இடத்துலதான் கோடாலி, வேற இடத்தை காட்டல. நான் அவனால கெட்டேன் இவனால கெட்டேன்னு சொல்ல, அவன் தான் தள்ளி விட்டான் இவன் தள்ளி விட்டான், அவனால பாவத்துக்கு போயிட்டேன் இவனால பாவத்துக்கு போன சொல்லல. நான் இந்த இடத்துல விழுந்துட்டேன் சரியா காட்டினான். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம தன்னை தப்பிக்கிறதுக்கு மற்றவங்களை காட்டி கொடுத்துரும். வீட்டிலேயே பாருங்க, ஒரு பெரிய காரியம் ஏதாச்சும் நடக்குன்னு வைங்களேன், நம்ம என்ன செய்வாங்க, நம்மளை காட்டி விட்டு அவங்க தப்பிச்சிடும், இல்லாட்டி நாம அவங்கள காட்டி விட்டு நம்ம தப்பிச்சிடும். ஸ்கூல்ல ஆகட்டும், காலேஜில் ஆகட்டும், எல்லா இடத்துலயும் அது இருக்கு. நம்மளை ஏதோ ஒரு இடத்துல சிக்க வச்சுட்டு அவங்க ஆனா செஞ்சது அவங்க தான் இருக்கும். ஆனா இங்க பாருங்க, எந்த இடத்துல தொலைச்சானு அதை காட்டணும். நீங்களும் நானும் இந்த ஆண்டவர் சொல்ற வார்த்தை, எங்கே நம்முடைய வாழ்க்கையை தொலைச்சோம், எங்கே நம்ம ஜெபஜீவித்தை தொலைச்சோம், பெருமையா வைத்து நம்முடைய வாழ்க்கையில கோபமா, நம்ம எதுல நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிறோம், நம்முடைய பெருமையா நம்முடைய கோபமா அல்லது நம்முடைய வைராக்கியமா, எதுல நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிறோம்? நிறைய வைராக்கியங்கள், நிறைய பெருமை, நிறைய மேட்டிமை இருக்கு, நிறைய பேரு நிறைய காரியத்துல ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிறோம். அல்லேலூயா. அழகத்தது அவன் விழுந்த இடத்தை தொலைத்த இடத்தை காட்டுனா, அப்பதான் அங்க அந்த இரும்பு மிதக்க பண்றான். இந்த இரும்ப 6வது எடுத்து வாசிங்க, 7ஆம் வசனத்தை. அதை எடுத்துக்கொள் என்றால் அப்படி அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். தன் கையை நீட்டி, அடுத்தவனோட ஆசீர்வாதம் இல்லை, தனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொண்டான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். இருக்கிற உங்கள் ஒவ்வொரு பெயரும் அங்க எழுதப்படணும். என்னுடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் என்ன செய்யணும், விருத்தி அடை. அந்த இடத்துல தாவீதுக்கு பதிலா நம்ம பேரை எழுதி வச்சு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் நாளுக்கு நாள் விருத்தி அடையணும், நான் நாளுக்கு நாள் விருத்தி அடையணும். அந்த இடத்துல ஒரு பேர், உங்க பேரை போடுங்க. தாவீதுக்கு மாத்திரம் அல்ல, அவன் தன் கையை நீட்டி மிதந்த கோடாரி எடுத்தான். மிதந்த கோடாரி எடுக்குது அவ்வளவு லேசான காரியமா? மிதக்க மூழ்கி போன இரும்ப மிதக்க பண்ணது லேசான காரியமா? கர்த்தரால முடியும். உங்க வாழ்க்கை மூழ்கி போகல, அதை மிதக்க பண்ண அவரால் முடியும். உங்க வாழ்க்கை முடிந்து போகல, அதை மிதக்க பண்ண அவரால் முடியும். நீங்க நினைக்கிறீங்களா, என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, என் வாலிபம் முடிஞ்சிச்சு, என்னோட குடும்பத்துல பிரச்சனை வேதனை, என்னை யாருமே இது பண்ணிக்கிறது இல்லை, என்னோட லைஃபே முடிஞ்சிச்சு நினைக்கிறோம். இல்ல, மூழ்கி போன கோடாலிய மிதக்க பண்ண அவரால் முடியும். ஆனா நீங்க என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும்னா அதை நம்ம கையில் எடுக்கணும். நான் என்னுடைய ஆசீர்வாதத்தை, கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் எடுப்பேன். மிதக்கும், மிதக்க பண்ணுவார், நான் அதை பெற்றுக்கொள்வேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? என் வாழ்க்கை இன்னும் முடிஞ்சு போல, என் குடும்பத்தின் சூழ்நிலை முடிஞ்சு போல, என் பிள்ளையோட வாழ்க்கை முடிஞ்சு போல. நீ மீண்டும் மீண்டும் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை மிதக்க பண்ணுவா, நான் அதை எடுக்க போறேன். அறிக்கை பண்ணுங்க. மூழ்கி பண்ண கோடாலிய மிதக்க பண்ணுவார் ஆண்டவர். நான் என் கையால அந்த ஆசீர்வாதத்தை எடுக்க போறேன். நீங்க எதை நினைச்சீங்களோ அதை கர்த்தர் செய்து முடிப்பா. உங்க என்ன கர்த்தர் செய்வா, உங்க வாஞ்சிய கர்த்தர் நிறைவேற்றுவா. நம்பிக்கை வீண் போகாது மகனே. ஐயா, அருமையான பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. இந்த 6 காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கத்தை மாற்றும். அன்னைக்கு அந்த தீர்க்கதரிசியோட வாழ்க்கையில இந்த 6 காரியங்கள் நெருக்கத்தை மாட்டி ஒரு விசாலத்தை கர்த்தர் கொடுத்தார். முதல்ல உங்க நெருக்கத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. உங்க பிரச்சனையை கொண்டு வாங்க, சபைக்குள்ள கொண்டு வாங்க, உட்காருங்க, கதறுங்க.
எழுதி வைங்க. நான் சொல்லுவேன், உங்க பிரச்சனை எழுதுங்க. என்னென்ன பிரச்சனை எழுதுங்க. எழுதி வச்சு ஒவ்வொன்றுக்கா ஜெபம் பண்ணுங்க. அடுத்த நாள் அதை அடிக்க கர்த்தர் கிருபை தருவா. பிரச்சனை அப்படி அந்த பிரச்சனை அடிக்க முடியும். 2வது காரியம், 3வது காரியம், 4வது காரியம், அது முடிச்சுட்டே வரும். நெருக்க தாண்டுட்ட கொண்டு வாங்க. நெருக்க தாண்டுட்ட. 2வது, என்னுடைய பங்கு என்ன? நான் தூசி விட்டு எழும்பணும். இந்த தூசியில உட்கார கர்த்தர் விரும்பல. இந்த தூசியில உட்கார கர்த்தர் விரும்பல. ஆபிரகாம் போய் கேட்கிற, ஆண்டவரே எனக்கு என்ன தருவீங்க ஆண்டவரே? நம்ம கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் எனக்கு என்ன தர போறீங்க? என்ன அழைச்சிட்டீங்க, தெரிஞ்சு கொண்டுட்டீங்க, எனக்கு என்ன தர போறீங்க? கேட்டிருக்குமா? நான் போன மாசம் வேணுமா சொன்னேன், ஈசாக்கு அவனுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. அப்பா, நெருப்பு இருக்குது, கத்தி இருக்குது, விறகு இருக்குது, ஆடுங்க. ஆடு எங்க ஆடு காட்டினாரா இல்லையா? காட்டினாரா இல்லையா? சொல்லுங்க, ஆடை காட்டினாரா இல்லையா? இப்ப நமக்கு ஆடை காட்டுவாரா, காட்ட மாட்டாரா? ஒரு அற்புதத்தை செய்வாரா, செய்ய மாட்டாரா? மூழ்கி பண்ண கோடாரி மிதக்க பண்ணுவாரா, மிதக்க பண்ண மாட்டாரா? மிதக்க பண்ணுவா. நம்ம கையில எடுத்துக்கணும். நம்ம கையில இருக்காது ஆயத்தமா இருக்கணும். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்ம கைகள் ஆயத்தமா இருக்கணும். அந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்களும் நானும் பாத்திரவான்களாய் மாறணும். இப்ப பாருங்க, 2வது அங்கே பார்க்கிறோம் நம்முடைய பொறுப்பு என்ன. 3வது, ஆண்டவர் நம்மோடு இருக்கணும்னு விரும்பணும். ஆண்டவர் நம்மோடு ஒவ்வொரு நாளும் நீங்க கூட வாங்கப்பா. இன்னைக்கு நம்ம அம்மாவை கூட்டிட்டு போறோம், நம்ம அப்பாவை கைப்பிடிச்சு போறோம், ஆண்டவரை கைப்பிடிக்கிறத விட்டுடும். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஆண்டவர் கையை பிடிங்க. ஆண்டவர் நீங்க என் கூட வாங்கப்பா, நீங்க என் கூட வாங்க. நைட்டெல்லாம் வெளியே போனா நம்ம பயந்து என்ன செய்யறோம்? பெரியவங்களை கையில பிடிச்சு கூட்டிட்டு போறோம், அவங்க நம்ம கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க. ஒரு நாள் அது ஆண்டவரை நீங்க என் கையை பிடிச்சு வாங்கப்பான்னு ஆண்டோட கையை பிடிச்சிருக்குமா? ஆண்டோட கையை பிடிப்போம். 4வது அங்க பார்க்கிறோம், அங்கே யோர்தானு கிட்ட போய் மரத்தை வெட்டினாங்க. எங்க போய்? எங்க நம்ம ஆசீர்வாதம் இருக்குதுன்னு தெரியணுங்க. இன்னைக்கு ஒருவேளை சின்ன கூட்டமா இருக்கலாம், ஆனா கர்த்தர் இங்க உலாவுகிறார் என்பதை உங்களால என்னால புரிந்து கொள்ள முடியும். ஐக்கியம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். எல்லா ஐக்கியம் தான், எல்லா காரியங்கள் தான், ஆனா நம்முடைய யோர்தான் எங்க இருக்குது என்பதை நம்ம புரிந்து கொண்டாலே நெருக்கம் மாறிடும். நெருக்கம் நல்ல ஒரு ஆவிக்குரிய திருச்சபைக்குள்ள நீங்க ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபம் பண்றது, நல்ல ஆவிக்குரிய திருச்சபையில நம்ம பிள்ளைகள் வரணும். என் பொண்ணு அங்க போகும்போது நிறைய சபைகளுக்கு கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், எந்த சபையில் ஆவிக்குரிய திருச்சபை இருக்கோ ஒரு சின்ன சபையா இருக்கிற இடத்துக்கு போ. பெரிய சபைக்கெல்லாம் என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம். ஏன் சொல்றேன்னா, நமக்கு இருக்கிற அந்த ஆசீர்வாதம் அந்த யோர்தானா இருக்கணுங்க. இருக்கிறதையும் இழந்துடக்கூடாது. இருக்கிறதையும் நாளுக்கு நாள் விருத்தி அடையணுமே ஒழிய நாளுக்கு நாள் இழந்து போயிடக்கூடாது. அடுத்தது 5வது பார்க்கிறோம், 6வது வசனத்துல அந்த மனுஷன் தொலைத்ததை காட்டினான், இடத்தை காட்டினான். தொலைத்த இடம் எதுன்னு சொல்லி உட்கார்ந்து கேளுங்க. எங்கேயோ ஆசீர்வாதத்தை இழந்துட்டேனேப்பா, எங்கேயோ ஆசீர்வாதத்தை இழந்துட்டேனே, அன்றைட்ட கேட்டு பாருங்க. அது சரியா நீங்க சொல்லிட்டீங்கன்னா, கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பா. தொலைந்து போன கோடாரி, மூழ்கி போன கோடாரி மிதக்க பண்ணுவா. அதை எடுக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமாயிடணும். திரும்ப சொல்ல, ஆசீர்வாதம் இழந்து போல, முடிஞ்சு போல, கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்ய ஆரம்பித்திருக்கிறோம். இன்னைக்கு உங்களுக்கு உங்க வாழ்க்கையில இழந்து போன, மூழ்கி போன கோடாரியை மிதக்க பண்ண போறார். அதை கையில் எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படியே கண்களை மூடுவோமா? அருமையான ஜனமே, இந்த அதிகாரத்துல இந்த 1-7 வரைக்கும் வாசிக்கிறோம். ஒரு நெருக்கம் இருந்தது. தீர்க்கதரிசியின் புத்திரருக்கு ஒரு நெருக்கம் இருந்தது. இந்த நெருக்கத்தை அவங்க எப்படி மாத்தினாங்கன்னா, நெருக்கத்தை தீர்க்கதரிசிட்ட சொன்னாங்க. நீங்களும் நான் நம்ம பிரச்சனை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. பேச வேண்டாம், மாய்மலை வேண்டாம். யாரும் நம்மளை எதுவும் நினைக்க போறதில்லை. கடனா கடனை சொல்லுங்க, வியாதியா வியாதியை சொல்லுங்க, பிரச்சனையா பிரச்சனையை சொல்லுங்க. அவங்க நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம், இவங்க நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம். சொல்றவெல்லாம் நினைக்கிறவெல்லாம் நமக்கு உதவி செய்ய போதில்லை. நம்ம இயேசுதான் நமக்கு உதவி செய்வா. உங்க நெருக்கமா ஆண்டுட்டு உங்க நெருக்கத்தை சொல்லுங்க. 2வது, என்னுடைய பங்கு என்ன?
என்ன பங்கு தெரியுமா? பெரிய பங்கு. தூசியை உதறிவிட்டு எழும்பணும். அந்த ஸ்திரீ 12 வருஷம் பெரும்பாடு. அவன் நினைச்சிருந்தா எப்போ தன் வாழ்க்கையை முடிச்சு போயிருக்கலாம். அதுல இருந்து எலும்ப வாசப்பட்டா. அவன் சொல்றா, ஆண்டோடைய வஸ்திரத்தின் ஓரத்தியாக தொட்டு நான் சுகமாகுவேன். அவன் எழுந்தா, தூசியை விட்டு எழுந்தா. அதனாலதான் அற்புதம் நடந்துச்சுங்க. உங்க வாழ்க்கை இருக்கிற தூசி எழும்பட்டும், அதை விட்டு எழும்புங்க. ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். மூன்றாவதா, ஆண்டவர் நம்மோடு இருக்கட்டும். நீங்க எங்களோடு வாங்க தீர்க்கதரிசி கூப்பிட்டதுனாலதான் மூழ்கி போன கோடாரி மிதக்க பண்ண முடிஞ்சிச்சு. இயேசுல மூழ்கி போன ஆசீர்வாதத்தை மிதக்க பண்ண முடியாது. அன்னைக்கு தீர்க்கதரிசி, இன்னைக்கு ஆண்டவர். வேலை ஸ்தலத்திலையா நான் சொல்லுவேன், தோட்டத்துல முட்டி போடுங்க. படிப்பா, ஸ்கூல்ல ஜெபம் பண்ணுங்க. பிரசவ வாடா, அங்க முட்டி போடுங்க. எங்க என்ன நடக்கும் அங்க 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 வேலையா, அங்க முட்டி போடுங்க. முட்டி போட மட்டும் ஆண்டவரை கூப்பிடுங்க. ஆண்டவரை, நீங்க வாங்கப்பா, என்னோட வாழ்க்கைக்கு நீங்க வேணும், என் தோட்டத்துக்கு நீங்க வேணும், என் வியாபாரத்துக்கு நீங்க வேணும், என் விவசாயத்துக்கு நீங்க வேணும், என் படிப்புக்கு நீங்க வேணும், என் குடும்பத்துக்கு நீங்க வேணும். நாலாவதா, இந்த யோர்தானை கண்டுபிடிக்கணும். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட யோர்தானுக்கு போகணும். இந்த யோர்தானை கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு வர நிலைமையில இருக்கிறோமா? சோர்ந்து போய் நிக்கிறோமா? வார விரக்தியோடு போய் கொண்டு இருக்கிறோமா? இன்னும் யோர்தானை கண்டுபிடிக்கலன்னு அர்த்தம். பிரச்சனையோடு போய் கொண்டு இருக்கிறோமா? யோர்தானை கண்டுபிடிக்கல. யோர்தான்ல போய் மரத்தை வெட்டுங்க. யோர்தான் என்பது ஆசீர்வாதம். அங்க போய் ஒரு உத்தரத்தை வெட்டுங்க. உங்களுடைய காரியங்கள் அங்கே வெளிப்படட்டும். ஐந்தாவதா, தொலைச்ச இடத்தை சரியா சொல்லுங்க, கண்டுபிடிங்க. உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கு. ஆண்டவர்கிட்ட நீங்க தொலைச்சிட்டீங்களே, சமாதானத்தை தொலைச்சிங்களே, நிம்மதியை தொலைச்சோமே, சந்தோஷத்தை தொலைச்சோமே, எத்தனையோ காரியங்களை தொலைச்சிட்டோமே. அதை கண்டுபிடிக்கணும். மற்றவங்க கெடுக்கலைங்க, மற்றவங்க தொலைக்கல, நாம தொலைச்சிட்டோம். மற்றவங்களை பிளைண்ட் பண்ண வேண்டாம். மற்றவங்களை சொல்லாதீங்க, அவங்க நாளத்தை என் வாழ்க்கை இவங்க வேண்டாம். உங்க வாழ்க்கையை நீங்க தொலைச்சிட்டீங்க, அவ்வளவுதான். என் வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டேன். நான் அந்த தொலைச்ச இடத்தை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் திருச்சபைக்குள்ள வர காரணமே நான் தொலைச்ச இடத்தை கண்டுபிடிக்கதான். எங்கேயோ என்னோட ஆசீர்வாதத்தை தொலைச்சிட்டனே, எங்கேயோ என்னோட நன்மையை தொலைச்சிட்டனே, எனக்கு கொடுத்த கிருபை எங்கேயோ தொலைச்சிட்டனே. அதை கண்டுபிடிக்கதான் ஒவ்வொரு நாளும் சபைக்குள்ள வரேன். மனைவி சொல்றாங்க, ஒரு நாளைக்கு வீட்டில் இருங்களேன். மனைவி என்கிட்ட சொல்றாங்க, இப்போ கெஸ்ட் மாதிரி ஆயிட்டாரு உங்க டாடி, வராரு போறாரு, அவ்வளவுதான். அப்படிதான் ஆயிட்டேன் இன்னைக்கு வீட்டில். காலையில் எழும்ப வேண்டியது, ஜபம் முடிச்ச உடனே காலைல குளிச்சு சபைக்கு வந்துட வேண்டியது, மதியானம் போக வேண்டியது, சாப்பிட வேண்டியது. ஒரு வேலையை நான் செய்யறது இல்லை. ஆனால் எனக்கு என்னன்னா, நான் தொலைச்சிட்டேனே, அதை கண்டுபிடிக்க போறேன். எங்கே தொலைச்சனோ அதை அந்த இடத்துல இருந்து எடுக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யணும்னு கேட்டுட்டு இருக்கேன். ஆறாவதா பார்த்தோம், அந்த தொலைச்ச இடத்துல கையை நீட்டி கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். எதை கொடுப்பார் தெரியுமா? நம்ம எதை தொலைச்சோமோ, எது மூழ்கி போச்சுன்னு நினைச்சோமோ, எது என் வாழ்க்கையில இல்லைன்னு நினைக்கிறோமோ, அதை கர்த்தர் உங்க கையில தர ஆயத்தமா இருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. உங்க கையை நீட்டி பெற்றுக்கொள்ளுங்க. அவன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டா. சாதாரண கீழே தரையில விழுந்தது போல தண்ணீர்ல இருந்து எடுத்துட்டான். அது இரும்பு. மூழ்கி போன ஆசீர்வாதம் உங்க கரத்துல எடுக்க கர்த்தர் கிருபை தருவார். உங்களை தான் பயன்படுத்தல, உங்களை தான். உங்க முழுவதா அற்புதம் உங்க வீட்டுக்கு, உங்க கணவனுக்கு, உங்க மனைவிக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, உங்க பெற்றோருக்கு நீங்க தான் ஆசீர்வாதம். வேற யாரும் இல்லை, நீங்க தான். உங்க கையில தான் ஆசீர்வாதத்தை கொள்ளையா தரப்போறாரு. உங்க கையில ஆசீர்வாதத்தை தராரு. உங்க கையில அற்புதம் நடக்கும். உங்க கையிலால அதிசயங்கள் நடக்கும். உங்க கையில மூழ்கி போன ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போறார். பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க சொல்ல போறீங்க, என் கையினால் அற்புதம் நடந்துச்சையா பாஸ்டர், என் கையினால் அற்புதம் நடந்துச்சு. இந்த இடத்துல நான் கையை நீட்டினேன், ஒரு அற்புதம் நடந்துச்சு.
நான் கையை நீட்டினேன், நான் ஜெபம் பண்ண, ஒரு அற்புதம் நடந்துச்சு. இதை தாங்க ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிறோம். என் கையினால் அற்புதம் நடக்கணும், நம்ம கையினால் அற்புதம் நடக்கணும், உங்க கையினால் அற்புதம் நடக்கும். தைரியமா இருக்கு. உங்க நெருக்கத்தை மாற்றி உங்களை கர்த்தர் நாளுக்கு நாள் தாவீது விருத்தி அடைந்தது போல அந்த இடத்துல இந்த கடைசி வார்த்தையில எழுதுங்க, என்னுடைய நான் நாளுக்கு நாள் விருத்தி அடைய கர்த்தர் உதவி செய்வார். எழுதுங்களேன். அந்த வரி அந்த இடத்துல தாவீதுக்கு பதிலா நம்ம பேரை மேல எழுதுங்க. நான் நாளுக்கு நாள் விருத்தி அடைவேன். விருத்தி அடைந்தான் தாவீது. அங்கே நம்ம பேர் சொல்லணும், ஆண்டவரே நான் நாளுக்கு நாள் விருத்தி அடையணும். அதை பெற்றுக்கொள்ள வாஞ்சையா இருங்க. சீக்கிரத்துல உங்களை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். சீக்கிரத்துல கர்த்தர் உங்கள் கையில் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். வீட்டில் இருக்கிற கஷ்டம் மாறுங்க, நஷ்டம் மாறும், தோல்வி மாறும், கடன் மாறும், இல்லாதனால மாறும். உங்க கையினால கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அப்படியே கொஞ்சம் முழங்கால முடக்கி அப்படியே தலைமையில கை வச்சு ஒப்பு கொடுப்போமா? என்ன நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னை விருத்தி அடைய செய்யுங்கப்பா. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தானே, என் வாழ்க்கை விருத்தி அடையட்டுப்பா, என் வாழ்க்கை விருத்தி அடையட்டுப்பா. இன்னும் என் பசங்களை நம்பி, இன்னும் என் கணவனை நம்பி, இன்னும் என் மனைவியை நம்பி, இன்னும் என் பிள்ளைகளை நம்பி, இன்னும் என் பெற்றோரை நம்பிட்டு இருக்கேன்ப்பா. ஒவ்வொரு நாளும் உங்களை நம்புறேன்ப்பா, உங்களை நம்புறப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் நம்பிக்கை எங்கே போயிடுச்சுப்பா, அவங்க ஏதாவது தருவாங்களா, இவங்க ஏதாவது தருவாங்களா, இவங்க செய்வாங்களான்னு சொல்லி போயிடுச்சுப்பா. என் நம்பிக்கை உங்க மேல வைக்கிறேன்னு சொல்லுங்க. என் வாழ்க்கையில மூழ்கி போன ஆசீர்வாதத்தை எனக்கு திரும்ப கொடுங்க. சமாதானத்தை, என் சந்தோஷத்தை, என் நிம்மதிய, ஆசீர்வாதத்தை மூழ்கி போச்சுப்பா, மிதக்க பண்ணுங்கப்பா. நான் என் கையில எனக்கு கொடுங்கன்னு கேளுங்க. என் கையில அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்கன்னு கேளுங்க. கர்த்தனமே ஆசீர்வதிப்பா, கர்த்தனமே ஆசீர்வதிப்பா. எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, உங்களுடைய வார்த்தைக்காய் நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நெருக்க மாறி ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தது போல இவருடைய ஒவ்வொரு வாழ்க்கைக்கு நெருக்கத்தை மாட்டி போட்டு விசாலத்தை உண்டாக்குங்க. ஒரு அற்புதத்தை நடத்துங்க. ஆசீர்வதிங்கப்பா. எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கட்டும், எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கட்டும். ஆசீர்வதிக்கப்படட்டும். நன்மையும் கிருபையும் சமாதானம் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். எல்லாரும் நாளைக்கு நாள் விருத்தி உண்டாகட்டும். சொல்லணும்ப்பா, ஆண்டவர் எங்களை விருத்தி அடைய செய்துட்டாரு, நாங்க ஆசீர்வாதமா இருக்கிறோன்னு எளிமையில சாட்சி சொல்லணும்ப்பா. தொலைத்த இடத்தை கண்டுபிடிக்க கிருபை கொடுங்க. தொலைத்த இடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய. அற்புதம் நடக்கட்டும். வந்தவர்கள் வந்தவனமே போகாதபடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போக உதவி செய்யும். இதை கேட்கிற பார்க்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். எல்லாரும் வாழ்க்கை நெருக்கத்தை மாட்டி ஆசீர்வாதத்தை தாங்க. அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல தகப்பனே, ஆமென்.